நல்லடியார்களே, இப்பிரபஞ்சத்தில் வாழுகின்ற போது நாம் பல நிலைமைகளையும் மாற்றங்களையும் எதிர்கொள்கின்றோம். அவைகளுக்கு ஈடுகொடுத்து வாழ்பவன் தான் உண்மையான மூமின். ஏனென்று சொன்னால், மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமின ஹத்தா யல்கல்லாஹ். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கிற வரை, மறுமையை சந்திக்கிற வரை அல்லது கபரை சந்திக்கிற வரை மோமினுக்கு சோதனைகளும் சிரமங்களும் வந்து கொண்டே இருக்கும் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. எனவே மோமினானவர் இச்சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து விலகல்களை தவிர்த்து நடப்பது கொண்டு மற்றும் அல்லாஹுவால் ஏற்பாடு செய்கின்ற விடயங்களை ஏற்று திருப்தி அடைந்து அவனை பொருந்து வாழ்வது ஒரு மோமினுடைய கடமையாக இருக்கிறது. நாங்கள் நினைத்த பிரகாரம் உலகத்திலே வாழ முடியாது. அல்லாஹுடைய நாட்டம், அவன் நாடியது நடக்கும். இந்த உலகத்திலே அவன் நாடாத எதுவும் நடைபெற மாட்டாது. மாஷா அல்லாஹு கான் ஒமாலம் லம் யகுன் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். அல்லாஹுடைய ஏற்பாட்டை பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். அதிலே ஒன்று நாம் ஆறுதல் அடைய வேண்டும், பொறுமை அடைய வேண்டும், அல்லது நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அவனை துதி செய்து தஸ்பீஹ் செய்ய வேண்டும். இவைகள்தான் ஒரு மோமினுடைய நற்பண்புகளாக பார்க்கப்படுகின்றன. எல்லா நிலைமைகளுக்கும் ஈடுகொடுப்பான். அவனுக்கு கஷ்டங்கள், சிரமங்கள், வெறுக்கத்தக்க விடயங்கள் வந்தால் சபர, பொறுமை அடைவான். அவனுக்கு நல்ல விடயங்கள் நடைபெற்றால் ஷக்கர, நன்றி செலுத்துவான். அவன் நிலை குலைய மாட்டான். அதாவது ஒரு மூமினானவன் தன் நிலையை மாற்றி அவன் மனதுக்கு உலக வஸ்துக்களுக்கு அல்லது ஏனையோ விடயங்களுக்கு அடிபணிந்து நடக்காமல் தன்னை தான் பாதுகாத்து கொள்வான். அதுதான் ரியல் மோமின், ரியல் முஸ்லிமாக பார்க்கப்படுகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உலகத்திலே நாம் வாழுகின்ற போது அல்லாஹு தஆலா மாரிகாலம் என்கின்ற மலைகளை அடர்த்தியாக பெய்யக்கூடிய ஒரு காலப்பகுதிகளை எமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். அதே போன்று கோடை காலம் அது வெயிலாக இருக்கும். அதிலே மழை தண்ணீரை பெற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும். இன்னும் ஒரு காலம் ஒரு வசந்த காலமாக இருக்கும். அது கூலாகவும் அல்லது சூடாகவும் இரியாது, ஒரு வசந்த காலமானதாக இருக்கும். எனவே லா தசுப்பு தஹ்ர, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எமக்கு சொல்லித்தந்த புத்திமதி ஹதீஸுல் குதுஸியிலே வருகிறது. லா தசுப்பு தஹ்ர, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நீ காலத்துக்கு ஏசி விடாதே. நான் தான் காலமாக இருக்கிறேன். அன தஹ்ரு, காலத்தை நிர்வகிக்கக்கூடியவன், காலத்தில் விடயங்களை மாற்றியமைக்கக்கூடியவன் நானாகவே இருக்கிறேன். எனவே என் சார்ந்த விடயத்தை நீ ஏசக்கூடாது, நீ பொருந்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அல்லாஹு தஆலா கூறிய அந்த விடயத்தை அல்லாஹ் கூறியதாக நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்றால் அது எமக்குந்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சூடான வெயிலான காலத்திலே நாம் நினைக்கிறோம் சூடு அதிகமாக இருக்கிறது, நிழல் தேவை, குளிர் தேவை. சில வேளை தண்ணீரும் இல்லாமல் போய்விடும். பயிர் பயிற்சிகள், விவசாயங்களுக்கு, கால்நடைகளுக்கு கூட கொடுப்பதற்கு தண்ணி இல்லாத ஒரு நிலைமை, வறட்சி ஏற்பட்டுவிடும். அந்த வறட்சியினால் பல விலையேற்றங்கள், பொருட்கள் குறைவு, தட்டுப்பாடு, இவ்வாறான விடயங்கள் நடைபெறத்தான் செய்யும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு மூமின் சகல நடவடிக்கைகளுக்கும், உலக மாற்றங்களுக்கு நின்று பிடிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மூமினை சமைத்து வலுவாக்கின்ற ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த ஹுதுபா பிரசங்கங்கள். நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹுதுபாக்களுக்கு வந்தால் சொல்லப்படுகின்ற விடயத்தை கிரகிக்க வேண்டும்.
அதனை நாம் எப்படி எடுத்து நடக்க முடியும், எப்படி சாத்தியப்பாடாக்கி கொள்ளலாம் என்ற விடயங்களை நீயத்தோடு கேட்கின்ற போது அல்லாஹ் மாற்றங்களை ஏற்படுத்துவான். எனவே கனவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சூடான காலமும் ஒரு மனிதனுக்கு சில வேளை சிரமமாக இருக்கத்தான் செய்யும். பொறுமையோடு இருக்க வேண்டும். பொறுமை மீறி கதைக்கக்கூடாது. காலத்துக்கோ வெயிலுக்கோ ஏசிவிடக்கூடாது, பேசிவிடக்கூடாது. எனவே ஒரு மூமின் நல்ல நிலைமைக்கு சமைத்தெடுக்கப்பட வேண்டும். பொறுமை அந்த இடத்திலே அவனுக்கு அவசியம். அதே போன்றுதான் மழை காலம் வந்தால் ஆங்காங்கே தாளமுக்கம், பவனமுக்கம், கடல் கொந்தளிப்பு, காற்று, மழை, வெள்ளம் அதிகரிப்பு, நீரிலே மக்கள் சில வேளை மூழ்கி விடுகின்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை, வீடுகளை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை, வீடுகளுக்குள்ளே தூங்கிக் கொள்ள முடியாமல் அடுப்பெரிக்க முடியாத நிலைமைகள், நோய்கள் இலகுவாக பிடித்துவிடும், தொழில் துறவுகளுக்கு வெளியில் செல்ல முடியாது, பள்ளிவாசலுக்கு கூட ஐங்கால தொழுகையை 5 நேரமும் சென்று தொழுவது கூட சில வேளைகள் சிரமமாகிவிடும். இன்னும் பல ரீதியான பிரச்சனைகளை இந்த மழை காலத்திலே நாம் எதிர்கொள்கின்றோம். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அவனுடைய அருள்மறை தான் எங்களுக்கு வழிகாட்டி, கைட். அதை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், நடைமுறைக்கு சாத்தியமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், புறந்தள்ளிவிடக்கூடாது. ஏன்? அது அல்லாஹ்வுடைய கலாம். அதற்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். நாம் மதிப்பளித்து சங்கைப்படுத்தி அதனை வழியாக கொண்டு வாழ்ந்தால்தான் நமக்கு பின்னால் இருக்கின்ற சந்ததியும் அதனை நேராக நேர்த்தியாக பின்பற்றும். இல்லையானால் வழி தவறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, வஹுவல்லதி, அவன்தான், யுனஸ்ஸிலுல் கைத, மழையை இறக்குகின்றான், மிம்பாதி மா கனது, நம்பிக்கை இழந்து விட்டார்கள் மக்கள். இனி எங்க மழை பெய்ய போகிறது, வறட்சி நிலவுகிறது, ஆங்காங்கே பெய்கிறது, நம்முடைய பகுதியிலே மழை இல்லை, வறட்சி என்று நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அதன் பிற்பாடு அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை, மழையை இறக்கின்றான். ஃபயன்சுரு ரஹ்மத்தஹு, அவனுடைய அருளை பரப்பி விடுகிறான். எனவே மழை என்பது அல்லாஹ்வுடைய அருள் என்று இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. அதை நாம் மறுக்கக்கூடாது, மறுதலிக்கக்கூடாது, பிழையாக கருதக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதர், குர்ஆனுடைய வசனம் இது. வஅன்ஸல்னா, நாங்கள் இறக்கி வைக்கின்றோம், மாஅன், தண்ணீரை, மழையை வானத்திலிருந்து இறக்கி வைக்கிறோம். அதை திட்டு திட்டாக இறக்கிவிட்டால் எவ்வளவு பள்ளம் படுகுழிகள் பூமியிலே ஆகிவிடும். மொத்தமாக இறக்கிவிட்டால் எவ்வளவு வீடுகள் சேதமாகிவிடும், வீதிகள் சேதமாகிவிடும். அரிப்பான் பட்டியில் அரிக்கப்படுகின்ற போது எப்படி அதை இலகுவாக மக்கள் கொட்டிவிடுகின்றவோ அதே போன்றுதான் ஒரு துள்ளி மறுதுள்ளிக்கு படாத வகையில் அப்படியே மழை இறங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ். வீட்டிலே சவரிலே குளிப்பதற்கும் குழாயிலே குளிப்பதற்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது. குழாயினால் வேகமாக தண்ணீர் வந்தால் தலைக்கு பாதிப்பு ஏற்படுத்திவிடும். அது சவரிலே வருகின்ற போது எவ்வளவோ அழகாக மிருதுவாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சவரிலே தண்ணீர் வருவது போன்று அல்லாஹு தஆலா மழை துளியை பூமிக்கு இறக்கிறான். ஒவ்வொரு மழை துளியிலும் ஒவ்வொரு மலக்கு இறங்குவதாகவும் அறிஞர்கள் ஹதீஸ்களின் ஆதாரங்களை காட்டி சொல்லுகிறார்கள். எனவே இந்த நேரத்தை துஆவுக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம்தான் மழை இறங்குகின்ற நேரம் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ரஹ்மத் பூமியை நோக்கி வர வேண்டியிருக்கின்றது. நாங்கள் மழை இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டிய விடயங்களையும் நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். வறட்சிக்காக வேண்டி இஸ்திஸ்கா தொழுகை, மழை தேடி தொழுகின்ற தொழுகைகளை கூட காட்டியிருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மழை காலத்திலே
நாம் நடந்து கொள்ளக்கூடிய சில ஒழுக்க நெறிமுறைகளை விளங்கி கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது நாம் ஒரு ஹதீஸை இங்கு சொல்லி அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இதா ரஆ கைமன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேகம் இருளாக இருப்பதை கண்டார்களேயானால், அவு ரீஹன் அல்லது காற்று கூடுதலாக வீசுவதை அறிந்தார்களேயானால், உரிப பி வஜ்ஹிஹி அவர்களுடைய முகத்திலே ஏதோ ஒன்று கவலை தோன்றிவிடும். முகத்தில் ஒரு வகையான ஒரு சோகம் ஏற்பட்டுவிடும். ஃபகாலத் யா ரசூலல்லாஹ், ஆயிஷா நாயகி இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நாயகமே, நீங்கள் உங்களுடைய முகத்திலே இவ்வாறு சில அடையாளங்கள் கவலைகள் தென்படுகின்றன. ஆனால் மனிதர்கள் மேகத்தை கண்டுவிட்டால் பரிஹு மகிழ்ச்சி அடைகிறார்கள். வானத்திலே மேகத்தை கண்டால் மகிழ்ச்சி அடைந்து மழை இறங்க போகின்றது எமக்கு என்று சந்தோஷப்பட்டு விடுவார்கள், ஆரவாரப்பட்டு விடுவார்கள். நம்முடைய சமூகம் என்றால் புதினம் பார்க்க வெளிக்கிட்டு விடுவார்கள், நம்முடைய தமிழிலே சொல்வதானால். ஆனால் உங்களுடைய முகத்திலே நாயகமே இவ்வாறான ஒரு ஒரு கவலை தோன்றுவதற்கு காரணம் என்ன என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். இந்த இடத்திலே நான் நிறுத்திவிட்டு இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சுட்டு விரலை காட்டினார்கள். சந்திரன் பிளந்து விட்டது. இப்போதும் அந்த பிளப்பு சந்திரனிலே இருக்கிறதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபிக்கு மேகத்தை கண்டு ஒரு கையினால் அசைத்து விட்டால் அந்த மேகம் இன்னும் ஒரு இடத்துக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அவர்கள் கவலை அடைகிறார்கள்? அவருடைய முகத்திலே ஏன் ஒரு சோக நிலை ஏற்படுகின்றது? என்னுடைய உம்மத் எனக்கு பின்னால் வழி தவறி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வேதனைக்கும் தண்டனைக்கும் உள்வாங்கி விடப்படக்கூடாது என்கின்ற நிலைமையை கருத்தில் கொண்டுதான் அவர்கள் பயந்தார்கள், அஞ்சினார்கள். அதற்கு பின்னாலும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வருகின்றேன். இவ்வாறு ஆயிஷா நாயகி சொன்னபோது நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா மா யுமினுனி அன் யகூன ஃபீஹி அஸாப். எங்களுக்கு இந்த மலையிலே இந்த மேகத்திலே மழை இறங்கி எங்களுக்கு அந்த மழையினால் ஏதோ ஒரு அதாபு தண்டனை இருந்தால் அந்த தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாப்பது யார்? நபி அவர்கள் கேட்ட கேள்வி இதுதான். எங்களுக்கு ஒரு தண்டனை வேதனை வானத்திலிருந்து இறங்கிவிட்டால் அதிலிருந்து அச்சந்தேர்ந்து ஒரு அபயமளிக்கப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட வேண்டுமே, யார்? வேதனையாக விட்டால் யார் அதற்கு பொறுப்பு? எனவே சிலர்கள் எமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் உத்விப சில தண்டனைகள் கொடுக்கப்பட்டார்கள், காற்றினால் அழிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வீடுகளை அப்படியே வீசி எறிந்தது. பல நாட்களாக காற்று வீசி அழிக்கப்பட்ட சமுதாயத்தின் வரலாறை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சமூகம் ஏதாவது வந்துவிட்டால் ஹாதா ஆரிதுன் மும்திருனா, மழையை சொல்லுவார்கள், இது ஒரு இடையூறாக ஒரு வந்த விடயம்தான் என்று பாராமுகமாக இருந்து விட்டார்கள். அவர்களுக்கு தண்டனை வேதனை இறங்கியது. அப்படி என்னுடைய சமுதாயத்துக்கு இறங்கிவிடக்கூடாது என்றுதான் இந்த கவலை நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே தோன்றியது. இன்னும் ஒரு ஹதீஸை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இதா ஹஸிபல் அம்ரு ஃபஸியா இலா ஸலா, நிலைமைகள் இறுக்கமாக சிரமமாக இவ்வாறான இக்கட்டான சீரற்ற காலநிலைகள் ஏற்படுகின்ற போது அவர்கள் தொழுகையின் பக்கம் விரைவார்கள். யாரு? நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சமிக்கினை செய்தால் அந்த வானத்தில் இருந்து இறங்குகின்ற தண்டனைகள் இல்லாமல் போய் விடக்கூடிய ஒரு சக்தியை ஒரு பிரார்த்தனையை நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் அவர்கள் செய்து காட்டியது ஃபஸியா இலா ஸலா, தொழுகையின் பக்கம் விரைந்தார்கள். நாங்கள் என்ன செய்வோம்? யார் தொழுகையின் பக்கம் வருகிறோம்? யார் வழிகாட்டுவது? நீங்கள் செய்யுங்கள் 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 என்றால் யாரும் செய்ய முன் வருவதில்லை.
இஸ்திக்பார் செய்யுங்கள், திக்ர் செய்யுங்கள், துஆ செய்யுங்கள். யார் செய்கிற? சொல்றாலும் சில வேளை செய்வதில்லை, அதனால அது செய்யப்படுவதில்லை. அதைத்தான் நாம் அவதானிக்கிறோம். சில வேளைகளிலே கூட்டாக நாம் செய்கின்ற போது வாருங்கள், இக்கட்டான ஒரு நிலைமை தோன்றி இருக்கிறது, தொழுவோம், வேண்டிய அளவு சுன்னத்தான தொழுகைகளை தொழுங்கள், பிரார்த்திப்போம், வாருங்கள் என்றால் மக்கள் ஆதரவோடு வருவார்கள், நிலைமைகளை பயந்து வருவார்கள். அதைத்தான் நபி அவர்கள் வழிகாட்டினார்கள். நாங்கள் நபி அவர்கள் இருந்ததனால அந்த சமூகத்துக்கு அழிவு ஏற்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். நபியே, நீங்கள் உங்களுடைய உங்களுடைய சமுதாயத்திலே உயிரோடு நீங்கள் வாழுகின்ற போது உங்களுடைய சமுதாயத்தை யாரும் அழிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த நபி அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த சந்ததியினர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு அழிவு நாசம் வரமாட்டாது என்பதை குர்ஆன் சான்று பகர்கிறது. எனவே தொழுகையில் விரைவது என்பது பாவ மன்னிப்புக்கு சமமான ஒன்று, அல்லாஹ்வுக்கு இடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு வழி. எனவே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு மூமினுடைய கட்டாய தேவை. அவன் வாயால், அவனுடைய உள்ளத்தால், பார்வையால், கேள்வியால் எப்போதும் பாவ காரியங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஆதமுடைய மகன் நாங்கள் எல்லாம், குல்லுபுடு ஆதம் கத்தாவூன் வகைருல் கத்தாஈன தவ்வாபூன். ஆதமுடைய மக்கள் எல்லாம் தவறிழைக்கக்கூடியவர்கள், தவறிழைப்பவர்களில் நல்லவர்கள், அதை பச்சாதாபப்பட்டு துஆ கேட்டு தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வழிகாட்டலை நபி அவர்கள் செய்தால் நாங்களும் செய்ய வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? செய்திகளை கேட்பதற்கு ஊடகங்களை பார்க்கிறோம், செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே முன்னணியாக இருந்து கொள்கின்றோம். ஆன்மீக ரீதியான ஒரு தேடல், ஒரு பாதுகாப்பு எங்களுக்குள்ளே இல்லை. அணை கட்ட வேண்டும், செப்பனிடப்பட வேண்டும், வீதிகள் செப்பனிடப்பட வேண்டும், இன்னும் வடிகால்கள் செப்பனிடப்பட வேண்டும், குளங்கள் திருத்தப்பட வேண்டும், பாலங்கள் போடப்பட வேண்டும். உண்மைதான், போடப்பட வேண்டியவைதான், செய்யப்பட வேண்டியவைதான். ஆன்மீக ரீதியான உதவிகளை நாம் செய்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய வழிகாட்டலை தந்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டால் அதில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், முறைமைகள், ஒழுக்கவியல்களிலே முதலாவது தான் பிரார்த்தனை புரிவதே. அல்லாஹ் தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துவா வஸ்ஸதகா ரத்துல் பலாஇ வல் கலா. சதக்கா தான தர்மம் கொடுப்பதும் துஆ கேட்பதும் எமக்கு பாதகமாக ஏற்படுகின்ற நிலைமைகளை சாதகமாக ஆக்கி தரும் என்று கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே யாரும் நல்லமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே பச்சாதாபப்பட்டு தொழுது வணங்கி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இல்லை. அதுதான் நம்மிடத்திலே இழந்த ஒரு ஆன்மீகமாக இருக்கிறது. அந்த ஆன்மீகத்தை வலுவாக்குகின்ற ஒரு பாரிய சக்தி தான் இந்த ஹுதுபாக்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. என்ன அருமையான வார்த்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் உதவி தேடுங்கள். நாங்கள் தேவைப்பட்டவர்கள், அல்லாஹ் தேவையற்றவன். நாங்கள் ரப்பளவில் தேவைப்பட்ட நாம், அல்லாஹ் எந்த வஸ்துக்கள் அளவிலும் தேவையாகாதவன். அவன் நினைத்ததை நாடி முடிப்பவன், அவன் செய்யக்கூடியவன், அளிக்கக்கூடியவன். அவனிடத்திலே சகல சக்திகளும் இருக்கின்றன என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கேட்டு அல்லாஹ்விடத்திலே உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. யார் இந்த நிலைமையிலே 2 ரக்காத்து கூடுதலாக சுன்னத்தான நஃபில் முத்லக் மக்ரூஹ் அல்லாத நேரத்திலே 2 ரக்காத்தை அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத்து வைத்து தொழுதுவிட்டு 2 கரங்களை ஏந்துங்கள், நம்பிக்கையோடு ஏந்துங்கள். உதுல்லாஹ
அன்தும் மூக்கினூன பில் இஜாபா. நபி அவர்கள் கற்றுத்தந்த எவ்வளவு விடயங்கள் இருக்கின்றன, குறுகிய நேரத்துக்குள்ளே உங்களுக்கு எப்படி சொல்லி வழிகாட்ட முடியும்? எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் துஆ கேட்டால் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு கேளுங்கள், நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான், இதற்கு பதில் கிடைக்கும் என்று கேளுங்கள் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். முதலாவது நாம் அந்த விடயத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அடுத்தது, நிலைமைகள் சங்கடமாக இருக்கின்ற போது போய்த்தான் ஆக வேண்டும், தொழில் செய்துதான் ஆக வேண்டும், சிரமப்பட்டுதான் ஆக வேண்டும், வாகனத்தில் ஓடித்தான் ஆக வேண்டும் என்று தங்கடங்கள் தன் முன்னே தெரிகின்ற போது அவைகளுக்குள்ளே நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. வலா துல்கூ பி ஐதீக்கும் இலத் தஹ்லுகா. அல்லாஹ் சொல்லுகின்றான், அழிவின் பக்கம் உங்களுடைய கரங்களை போட்டு விடாதீர்கள். ஏன் நாம் அப்படி அழிவின் பக்கம் போட்டுவிட்டு அல்லாஹ்வை குறை சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வே சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவை தந்திருக்கிறான். எனவே வீணான ஓட்டங்கள், வீணான பார்வைகள், நகைச்சுவைகள் பாடுகின்ற ஒரு நிலைமை அல்ல, கஷ்டமான சீரற்ற இக்கட்டான நிலைமைகள், சிரித்து மகிழ்கின்ற ஒரு விடயம் அல்ல. நாம் கவலையோடு, நபியவருடைய முகத்தில் கவலை தோன்றியது என்றால் நாம் வழிகாட்டிகளாக இருக்கின்ற நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தங்கடங்கள் ஏற்படுகின்ற போது வெளியிலே நாம் நடமாடுவது, சில வேளை மலைகளிலே அதிகம் நனைந்து விட்டால் அதுவும் ஒரு பாரிய நோயை ஏற்படுத்திவிடும். இந்த மழை காலத்தினுடைய ஒழுக்கவியல்களிலே மலையிலே நாம் தலையில் ஏதும் போடாமல் நனைந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இரட்சித்து பாதுகாப்பு தேடுவது, துஆ கேட்பதும் ஒரு சுன்னா வழிமுறை. எல்லா நேரமும் அல்ல, நமக்கு ஒரு மழை தேவைப்பட்ட நேரத்தில் பெய்துவிட்டது என்ற சுன்னத்தை நபி அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற முறைமையை சொல்லித் தருகிறார்கள். தலையில் தொப்பி இல்லாமல் தலையில் தண்ணீர், மழை தண்ணீர் விடுகின்ற அளவுக்கு நாம் நின்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதும் ஒரு சுன்னா வழிமுறையாக இருக்கிறது. இவைகளையும் நாம் பேணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் வீதிகளிலே செல்லுகின்ற போது சில வேளை எங்களுக்கு அறியாமல் பள்ளங்கள் இருக்கும், அதற்குள்ளே தண்ணீர் தேங்கி நிற்கும். அதனால் நாம் மிகவும் அமைதியாக, அது பொறுமையாக, மெதுவாக, தீவிரமில்லாமல் செல்ல வேண்டும். அப்பதான் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். அவசரமாக வேகமாக நாம் வாகனங்களிலே ஓடுவதனால் சில வேளை அது சிலிப்பாகி வேறொரு இடத்துக்கு தள்ளி பள்ளத்தில் விழுந்து சில வேளை மரணத்தை தழுவ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். நேற்று கூட நாம் பார்த்தோம், ஒரு காரிலே மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற போது பதற இந்த 3 உயிர்களும் போகின்ற நிலைமைகளை நீங்கள் எல்லாம் ஊடகத்திலே அறிந்து பார்த்திருப்பீர்கள். முந்தியெல்லாம் பார்க்க முடியாது, இப்போது எல்லாரும் கண்களினால் பார்க்கலாம் எப்படி நடந்திருக்கிறது என்று. இவ்வளவு தெளிவுகள் இருந்தும் கூட இன்னும் மக்கள் மடத்தனமாக இருக்கக்கூடாது. கடற்கரைக்கு வாருங்கள், காற்று எப்படி வீசுகின்றது என்று பார்ப்போம். கடலுடைய அதாவது வேகத்தை பார்ப்போம். உன்னை புதினம்பாக்க சொன்னதா நபி அவர்கள் துஆ கேட்டு அந்த அலையை நிறுத்துகின்ற நிலைமையை உருவாக்க சொன்னதா? இதுதான் எங்களுடைய மக்களுடைய நிலைமைகளாக இருக்கின்றன. மண்வே போட்டு மக்களை நேற்று கடற்கரையிலே அனுப்பியிருக்கிறார்கள். மக்கள் அங்கால போய் இஞ்சால சுற்றி அப்படியே வந்த நிலைமையிலே கடல் சீற்றமாகிவிட்டு அலைகள் கூடுதலாகிவிட்டால் எப்படி இருக்கும்? சென்ற காலத்திலே நடந்த சுனாமியினால் 2வது அலையில் மக்கள் பார்க்க போய் அதிலே மாட்டுப்பட்டவர்கள் எத்தனையோ பேர், மரணித்தவர்கள் எத்தனையோ பேர்கள். எனவே தூர நின்று அவதானிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இறையஞ்சு கொண்டு கேட்க வேண்டும், பாதுகாப்பை நாடி வாழ வேண்டும். அல்லாஹ் தான் பாதுகாப்பை தருவது. சில வேளைகளிலே பள்ளி வாயிலுக்கு வந்து நாம் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு கடினமான மழை பெய்து கொண்டிருந்தால் வீட்டிலே தொழுவதற்கு கூட அனுமதி இருக்கிறது இஸ்லாத்திலே. நாம் யாரும் மழையிலே நனைந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாம் பள்ளிக்கு வர வேண்டிய ஒரு அவசியம் ஒரு சில நேரங்களிலே மாத்திரம்தான். ஆனால் இப்போது நம்மிடத்திலே அழகான குடை இருக்கிறது, அழகான ரெயின்கோட் இருக்கிறது. இவைகளையும் தாண்டி கூடுதலாக பெய்து கொண்டே இருக்கின்றது என்ற ஒரு இக்கட்டான நிலைமையை மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர
மழை துளிக்கிறது, பள்ளிக்கு போக தேவையில்லை, சென்ற வார ஹுத்பாவிலே சொல்லிவிட்டார்கள் என்று இதனை நாம் இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் இந்த காலத்திலே ஏழை எளியோர்களுக்கு வீடுகளிலே அடுப்பெரிய முடியாமல் இருக்கும், கட்டில்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், நடமாட முடியாது, சிலர்களுடைய டொய்லெட்டுகள் நிரம்பி வழியும், 1க்கு 2க்கு போக முடியாமல் இருக்கும். இவ்வாறானவர்களை அடையாளம் கண்டு இந்த இக்கட்டான நேரத்திலே மனிதாபிமான நேய உதவிகளை செய்து கொள்ள வேண்டும். உணவுகள் நாம் சமைப்பதிலே கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்புகளை நாம் கொடுத்து அவர்களிடத்திலே நல்ல பிரார்த்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வதும் எமக்கு சிறந்ததாக இருக்கிறது. காற்று வேகமானது, அதிலே நாம் தப்பிக்கொள்ள முடியாது. தண்ணீர் வேகமானது, அதில் நாம் தப்பிக்கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஹதீஸை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த பூமியை படைத்த காலம் தொட்டு அது அசைவு கொடுக்க ஆரம்பித்தது. இந்த அசைவுதலை நிறுத்துவதற்காக அல்லாஹ் மலைகளை முளைகளாக ஆக்கினான். அந்த மலைகள் அப்படியே இந்த ஆட்டத்தை குறைத்து விட்டது. இந்த மலைகள் சொன்னது, என்னை விட சக்தி மிக்க படைப்புக்கள் எதுவும் இருக்கிறதா? நான் தான் இந்த பூமியுடைய ஆட்டத்தை நிறுத்தி இருக்கிறேன். அல்லாஹு தஆலா இரும்புக்கு அந்த சக்தியை கொடுத்தான். இரும்பினால் உன்னை உடைத்து நொறுக்க முடியும் என்ற ஆற்றலை இரும்புக்கு அல்லாஹ் கொடுத்து மலையை நொறுக்கக்கூடிய ஒரு கற்களாக ஆக்கக்கூடிய நிலைமைகளை கொடுத்தான். இரும்பு பார்த்தது, நாம் பிரமிக்கத்தக்க ஒரு படைப்பை நொறுக்கிவிட்டோம், எம்மை விட சக்தி மிக்கது எதுவும் இருக்க முடியுமா? அல்லாஹு தஆலா நெருப்பை உருவாக்கினான். நெருப்பினால் நெருப்புக்குள்ளே இரும்பை தூக்கி நாம் போட்டால் அது வெந்து சிவப்பாகி, அதாவது கொல்லன் தேவையான ஆயுதத்தை செய்து கொள்ளக்கூடிய நிலைமையாக அந்த நிலைமை மாறிவிட்டதென்றால் அங்கு இரும்பு தோர்த்து விட்டது. நெருப்பு சொல்லியது, நான் இந்த இரும்பையே வென்று விட்டேன், என்னை விட எதுவும் ஒன்றிருக்கிறதா? அல்லாஹு தஆலா தண்ணீரை படைத்தான். தண்ணீர் வந்து வேகமான மழையை அழித்து விட்டதென்றால் தண்ணீர் எவ்வளவு பிரமிக்கத்தக்கதாக இருந்திருக்க முடியும், அது எவ்வளவு பெருமை பேசியிருக்க முடியும். அல்லாஹு தஆலா காற்றை படைத்திருந்தான். இந்த பிரமிக்கத்தக்க தண்ணீரை இழுத்துக்கொண்டு பவராக செல்லக்கூடிய சக்தியை அல்லாஹு தஆலா இந்த காற்றுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹும்ம ஜஅல்ஹா ரியாஹா வலா தஜஅல்ஹா ரீஹா, இறைவா எங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய தெம்பு தரக்கூடிய காற்றாக ஆக்கிவிடு, இதனை சூறாவளியாக அழிவு தரக்கூடியதாக ஆக்கிவிடாதே என்ற துஆக்களை எல்லாம் நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த காற்றிலிருந்து நாம் அந்த வேகத்தை அல்லாஹ்விடத்திலே தணிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் இந்த வழிகாட்டலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காற்று பிரமிக்கத்தக்கது. இறுதியாக காற்று சொன்னது, என்னை விட ஏதும் பெரிய ஒரு விடயம் இருக்க முடியுமா என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயங்களை சொல்லிவிட்டு அவர்களாகவே சொல்லுகிறார்கள், இந்த பிரமிக்கத்தக்க பிரபஞ்சத்தில் உள்ள படைப்பினங்களை விட ஒரு மூமின் கொடுக்கின்ற சதக்காவுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, எல்லாவற்றையும் அது அழித்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் இந்த காற்றை நம்முடைய சதக்காக்களினால் அணைத்து விட முடியும். மழையினுடைய சீற்றத்தை குறைவை ஏற்படுத்த சதக்கா பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி மிக்க சக்தி மிக்க சதக்காக்களை நாம் வலது கையினால் கொடுக்கின்ற சதக்கா இடது கை அறியாமல் கொடுத்து கொள்ள வேண்டும். எத்தனையோ தேவையுடையவர்கள் இருப்பார்கள். தேவையான நேரத்தில் அம்பிக் எபன் ஆதமுடைய மானே, நீ செலவு செய், ஒன்பிக் அழைக்க, உனக்காக நான் செலவு செய்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுல் குத்ஸியை ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான நிலைமைகளிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை ஓரளவு நாம் எங்கு சொல்லியிருக்கிறோம். நாம் இந்த விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று நாம் புறந்தள்ளிவிடக்கூடாது. மழை காலம் வந்தால் பிரார்த்திப்பது, தண்ணீர்களுக்குள்ளே வீணாக திரிந்து அலைந்து தெரியாமல் அழிவை தேடிக்கொள்ளாமல், மற்றவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல், நம்முடைய வீட்டிலே ஒழுகின்ற
பீரி தண்ணீர் மற்றவர்களுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் அவதானமாக இருக்க வேண்டும். வீதிகளிலே வேகமாக நாம் வாகனத்தை ஓடினால் நமக்கு சேதம் ஏற்பட்டுவிடும். பிறருக்கு பள்ளிக்கு போகின்றவருக்கு தண்ணீர் தெரித்து அவருக்கு நஜீசை ஆடைகளிலே ஏற்படுத்திவிடும். இவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். சிரமப்படுபவர்களுக்கு இந்த காலத்திலே உதவி செய்ய வேண்டும். சதகாக்கள் கொடுக்கப்பட தகுதியான ஒரு நேரமாக இருக்கின்றது. அது குறைய மாட்டாது, அது நிறைவை தரும், அது அதிகரிப்பை தரும். நம்பி கொடுக்க வேண்டும். சதகத்து துத்துபியோ ரப்பல் பலா, அதாவது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், கலபர் ரப்பி, ரப்புடைய கோபத்தை தணிக்கின்ற ஒரு சக்தி அதிகாரம் அல்லாஹ் சதக்காவுக்கும் கொடுத்திருக்கிறான். எனவே வல்ல நாயன் அல்லாஹ் எம் அனைவர்களையும் இவ்வாறான நிலைமைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை ஆக்கியிருப்பானாக. யா அல்லாஹ் ஆபத்துகள் இடர்கள் வராமல் பாதுகாத்து விடவாயாக. கஷ்டமான மோசமான நிலைமைகள் ஆகிவிடாமல் ஏழை அடியார்களான எங்களை நீ பாதுகாத்து விடினாயனே. மழையுடைய சீற்றத்தில் அதனுடைய அதிகரிப்பினால் அதிக வெள்ளங்களை தந்து விடாதையா அல்லாஹ். காற்றை வேகமாக வீசி அதில் ஏற்படுகின்ற அழிவை நாங்கள் சுமந்து கொள்ள தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். ஆகையினால் காற்றை நீ வேறு இடத்துக்கு திசை திருப்பி விடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.